ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் இருந்துட்டு உங்களோட பிஎஃப் போர்ட்டலில் இருக்க கேஒய்சி டீட்டெயிலை எப்படி ஈஸியாக 2 மினிட்ஸில் அப்டேட் பண்ணலாம். அதுக்கான வீடியோ தான். இந்த கேஒய்சி டீட்டெயில் நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களோட பிஎஃப் நீங்கள் கிளைம் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத கிளைம் செட்டில் ஆகும். ஸோ இப்போ கேஒய்சி டீட்டெயிலில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட், இது 3 கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிளைம் கரெக்டாக செட்டில் ஆகும். அப்படி இல்லைனா நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு www.google.com அதுக்கு போயிட்டு UAN லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ இதை மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் UAN EPFO அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட பிஎஃப் வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும். லோட் ஆகிட்ட உடனே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட UAN லாகின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட UAN அண்ட் உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட UAN எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சைன்இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் காட்டும், லேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டே பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோம், வியூ, மேனேஜ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதையும் செக் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அதை மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மேனேஜ் இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் காட்டும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா KYC அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட KYC டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்களோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் நம்பர், இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிங்க. ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் இருக்க நேம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இந்த நேம் உங்களோட பிஎஃப் போர்ட்டலில் இருக்க நேமோட மேட்ச் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களோட பிஎஃப் கிளைம் ஆகும். ஸோ நேம் அண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. ஜஸ்ட்டு உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ கரெக்டாக அதே மாதிரி மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்களோட பிஎஃப் போர்ட்டல்லையும் சரி, ஆதார் கார்டுலேயும் சரி, எல்லா நேமுமே சேமாக இருக்கணும். எதனா ஒரு லெட்டர் மாறி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ கரெக்டாக செக் பண்ணிங்க. அப்படி எதனா நீங்கள் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கரெக்டாக எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா KYC பெண்டிங் அப்ரூவலில் இருக்கும். அடுத்த ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டலி அப்ரூவ்டில் ஆட் ஆகிடும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸில் இருக்க நேமும் பிஎஃப் போர்ட்டலில் இருக்க நேமும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எல்லாமே நேம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது அக்செப்ட் ஆகும். சப்போஸ் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா சம் எரர்ஸ் வரும். ஸோ அந்த எரர் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி அப்ளை பண்ணுங்கள். ஸோ KYC டீட்டெயிலை உங்களோட மொபைலில் இருந்தே ஈஸியாக எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலிமா நான் சொல்லி தந்திருந்தேன். இதை மாதிரி நம்மளோட சேனலில் லாஸ்ட்டு 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். UAN எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ப்ளஸ் பிஎஃப்ஐ எப்படி கிளைம் பண்ணுறது, ப்ளஸ் உங்களோட பிஎஃப் போர்ட்டலில் இருக்க 2 அப்டேட், இது 3 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் KYC டீட்டெயில் அப்டேட் பண்ணாத, பிஎஃப் கிளைம் பண்ணாத அப்படியே பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு எதை மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பிஎஃப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளைமாக இருந்தாலும் சரி, எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிஎஃப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணித்தரேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers.